கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான தியானம், என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம எரிக் லிடிலை பற்றி பார்க்கலாம். எரிக் லிடில் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். சின்ன வயசுலேருந்தே அவருடைய வாழ்க்கை லட்சியம் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ரேஸில் ஓடி கோல்டு மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்தது. அதுக்காக அவர் நிறைய பிரயாசப்பட்டார், நிறைய கடுமையாக உழைச்சார், நிறைய ட்ரைனிங் எடுத்தார், நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் பண்ணார். ஆனால் அதற்கான நாள் நெருங்கி வந்துச்சு. பாரிஸில் நடந்த ஒலிம்பிக் காம்படிஷனில் எரிக் லிடில் வந்துட்டு இங்கிலாந்து தேசத்து சார்பாக ஓடுறதுக்காக அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போது அவரும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. நியூஸ் பேப்பரில், டிவி சேனல்ஸில் எல்லாத்துலேயும் அவருடைய பேர் வந்துச்சு. 100 மீட்டர் ரேஸில் இங்கிலாந்து தேசத்துக்காக இவர் தான் ஓட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் அவருடைய பேர்லாம் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டார். லேட்டராக தான் காம்படிஷன் நடக்கிற டேட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த டே என்னவா இருந்துச்சுன்னா, அது ஒரு சண்டே, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்துச்சு. அதை கேட்ட உடனே எரிக் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அவர் உடனே எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் நோ அப்படின்னு சொல்லி அந்த காம்படிஷனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. நான் வரமாட்டேன், ஏன்னா அது சண்டே, அது கர்த்தருக்குரிய நாள், அது ஆலயத்தில் செலவிட வேண்டிய நாள், அன்னைக்கு நான் எந்த காம்படிஷனுக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காம்படிஷனுக்கு வராமல் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எந்த நியூஸ் பேப்பரில், டிவி சேனல்ஸில் அவரை பெருமையாக எழுதுனாங்களோ அதே நியூஸ் பேப்பரில் எழுதுனாங்க தேச துரோகி, இந்த தேசத்துக்காக ஓடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதனால் இவர் ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லி அவரை எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க. ஆனால் அதையெல்லாம் இவர் பொருட்படுத்தவே இல்லை. ஒரு 2 நாள் கழித்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை 400 மீட்டர் ரேஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதில் ஓட வேண்டிய எரிக் லிடிலோட டீம் மெம்பர் வந்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல, என்னால் ஓட முடியல, ஸோ எனக்காக நீ ஓடிரு அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்துட்டாரு. எரிக்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா எரிக் வந்துட்டு 100 மீட்டர் ரேஸில் ஓடி ட்ரெயின் ஆனவர். 400 மீட்டர் ரேஸில் அவரால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏசப்பா அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாங்க, என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை கிடைச்சோடனே அவரும் ஜெபிச்சு அந்த காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஓடி அவர் ஜெயிச்சார். 47.6 செகண்டில் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து கோல்டு மெடல் வாங்கினார். அவர் ஓடி முடித்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பாதி தூரம் நான் ஓடினேன், மீதி தூரம் எனக்காக ஏசப்பா ஓடினாங்க அப்படின்னு சொன்னார். நம்மளும் இந்த நாட்களில் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? சர்ச்சுக்கு டைமுக்கு போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? ரெகுலராக போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா? நம்மளுடைய தூக்கத்தை சர்ச்சுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா? நம்மளுடைய வேலைகளை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமா? நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம சர்ச்சை கனம் பண்ணோன்னா நம்மளையும் ஏசப்பா கனம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, ஒரு எரிக் லிடில் போல ஏசப்பா நாங்களும் சர்ச்சுக்கு ரெகுலராக போக ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா சர்ச்சுக்கு டைமுக்கு போக எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுடைய சூழ்நிலைகள் போக முடியாத மாதிரி இருக்குன்னா ஏசப்பா, அந்த சூழ்நிலைகளை மாற்ற உம்மால் ஆகும். நாங்கள் சர்ச்சுக்கு ரெகுலராக போகணுன்னு விருப்பப்படுறோம் ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை தாழ்த்தி நாங்கள் கேட்குறோம். உம்மை நாங்கள் கனம் பண்ண ஏசப்பா, உம்முடைய சர்ச்சை நாங்கள் கனம் பண்ண ஏசப்பா, எங்களுக்கும் அந்த கிருபையை நீங்கள் தாங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.